தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு ஒரு முதன்மையான செய்தி. அதாவது நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளை எழுதி நூலாக வடிக்கின்ற பொழுது முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, நீரின்றி அமையாது உலகு என்று அவ்வளவு அழகாக நீரின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்திருக்கிறார் 10 பாடல்களிலே. தமிழ்நாட்டிலே நம்முடைய பெரும் பாவலர் எட்டயபுரத்து முண்டாசு மீசைக்காரர் பாரதியார் கூட காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை என மேவிய ஆறுபல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு அவ்வளவு அழகாக அருஞ்சுவை தமிழை கலந்து அப்படி தமிழ்ப்பா இயற்றியிருக்கிறார். ஆனால் 1967 இந்த திராவிட மாடல் அமைச்சரவையிலே உட்காருகிற வரை காவிரியிலே சிக்கல் இல்லை, பாலாற்றிலே எந்த தடையும் இல்லை, முல்லை பேரியார் அணை நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம் என்று நம்முடைய சிலப்பதிகாரத்திலே இளங்கோ அடிகள் அந்த முல்லை பேரியாரையே பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய சேர செங்குட்டுவன் ஒரு மலைப்பகுதியில் இருந்து நம்முடைய பெரும்பாட்டி உலகத்தின் முதல் வழக்குரைஞர் அண்மையிலே உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையிலே நிற்கிற பொழுது நம்முடைய குடமுழுக்கு விழா தொடர்பான வழக்கை நடத்துகிற மதிப்பிற்குரிய ஐயா வழக்குரைஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர்களிடத்திலே அங்கே தலைவாசலுக்கு முன்னால் இருக்கிற காந்தியடிகள் சிலையை பார்த்து விட்டு அந்த பகுதியில் பக்கத்திலே நடந்து போகிற பொழுது சொன்னேன், ஐயா, இந்த இடத்தில் பெரும்பாட்டி கண்ணகிக்கு சிலை வைங்கள் என்று இந்த நீதிமன்ற திறப்பு விழாவுக்கு முன்னால் அறிக்கை கொடுத்தேன். அரசின் கவனத்துக்கு சென்றது. ஏனென்று சொன்னால் முதல் வழக்குரைஞர் என்றால் கண்ணகி தான். அதிலேயும் சர்வாதிகார, அதாவது முழு அதிகாரம் பெற்ற குடிநாயகம் இல்லாத காலகட்டத்திலே மன்னராட்சி காலத்திலே பாண்டிய நெடுஞ்செழியனே நீதிக்காக தலை குனிய வைத்து தன் உயிரையும் இழக்க வைத்த வாதுரையை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய பெரும்பாட்டி கண்ணகி. எனவே முதல் வழக்குரைஞரே உலகத்துல கண்ணகி தான். அந்த சிலையை வைக்கணும்னு சொன்ன திராவிடர்கள் வைப்பார்களா? நம்மை போன்ற தூய தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்தால் நாம் கண்ணகி சிலைதான் எல்லா நீதிமன்றங்களும் வைப்போம் சொன்னேன். அந்த கண்ணகி தொடர்பான செய்தியை பழியர்குடி மக்களிடம் நம்முடைய சேர பேரரசன் செங்குட்டுவன் வேங்கை மர நிழலிலே உசாவல் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆற்று தண்ணீர் விழுகிற அந்த காட்சியை வர்ணிக்கிற நம்முடைய இளங்கோடிகள் பேரியாற்றை பற்றி நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம் என்று பதிவு செய்கிறார். அப்படியெல்லாம் ஆறுகளுக்கு தமிழ்நாட்டிலே சிறப்பு உண்டு. மொழியை தாய்மொழி என்றும் நாட்டை தாய் நாடு என்றும், அதற்கு அடுத்து ஆறுகளைத்தான் காவிரி தாய், வைகை தாய், பொருணை தாய், பாலாற்று அன்னை என்று தாயாக போற்றுகிறோம். அங்கே காவிரியிலே 67க்கு பிறகு இந்த திராவிட மாடல் வந்ததுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் சிக்கல். 30 லட்சம் குறுக்கம் முப்போகம் விளையக்கூடிய நெற்களஞ்சியம் இன்றைக்கு ஒரு போகத்திற்கே படாத பாடு பட வேண்டிய நிலை இந்த திராவிடர்களால் வந்தது. அதே போல பாலாற்றிலே கர்நாடகத்திலே தொடங்கி ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவு ஓடி வந்து ஆந்திராவிலே வந்து சேர்ந்து ஆந்திராவிலிருந்து தமிழகத்துக்கு வருகிறது. 32 இடங்களுக்கு மேலே ஆந்திர அரசு தனிநாடு கேட்காத தெலுங்கர்கள் தனி மாநிலம் கேட்டார்கள். மொழி வழியாக ஆந்திர பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உயிரை கொடுத்தார். ஆனால் தனிநாடு கேட்கவில்லை. திராவிடர்களை போல திராவிட நாடு என்று கூப்பாடு போடவில்லை. அவர்கள் ஏக இந்திய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட அந்த பாலாற்றிலே தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை அங்கே கட்டிவிட்டார்கள். நம்ம அண்ணன் துரைமுருகன் வேடிக்கை பார்ப்பார், பிறகு கூப்பாடு போடுவார், பிறகு அமைதியாகுவார். திராவிட மாடல் அரசு அதைத்தான் செய்யும். அதே போல 60 ஆண்டு காலமாக காவிரியிலே சிக்கல். ஏற்கனவே சொல்லிட்டேன். முல்லை பெரியாறு என்னைக்கு சிக்கல் வருது?
முதலா உடனே நம்முடைய நாம் தமிழர் தம்பிகள் சொல்வார்கள் மக்கள் கழகம் மாக்கோரா. 1971 72 காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்றைக்கு கேரள முதலமைச்சர் பதவி வைத்த அச்சுத மேனன் அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா கலைஞர், அது வரைக்கும் அச்சுத மேனன் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டம் வரைக்கும் 72 வரைக்கும் முல்லை பெரியார் அணையிலே மரம் செடி கொடிகளை வளர்ப்பது, வெட்டுகிறது, படகு விடுகிறது, மீன் பிடிக்கிறது, வரும் நீரை மேலிருந்து விழும் நீரை தேக்கி பயன்படுத்துவது, இப்படி எல்லா அதிகாரமும் இருந்தது. எல்லாவற்றுக்கு மேலாக அணையை பாதுகாக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய வனத்துறை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருந்தது. 110 ஏக்கர் நிலப்பரப்பு அலுவலகம் அமைத்து நம்முடைய நீர்வளத்துறை இயங்குவதற்கான அந்த நில உரிமை தமிழ்நாடு அரசிடம் இருந்தது. வள்ளக்கடல் வழியாக தரைவழி போக்குவரத்தை ஏற்படுத்தலாம், சாலை போக்குவரத்து வசதியை உருவாக்கலாம் என்கின்ற திட்டமிட்டு பென்னிக்குயிக்கருடைய உடன்படிக்கையிலே தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. எல்லா அதிகாரத்தையும் முல்லை பெரியாறு அணை நீரை பயன்படுத்தி புனல் மின் நிலையம் உருவாக்கி மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம் என்ற அந்த புதிய உடன்படிக்கை 999 ஆண்டுகால உடன்படிக்கையில் கை வைக்கலாமா? இந்த திராவிட கருணாநிதி அதில் கை வைத்து இன்னைய வரைக்கும் சிக்கல். ஆக நம்முடைய தாமிரபரணி ஆறு, பொருணை ஆறு, தன்மான் பொருணை என்று நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்வது. தன் என்றால் குளிர்ந்த என்ற பொருள், மான் என்றால் காடுகள் என்று பொருள். குளிர்ந்த காடுகளை பொருதி வரக்கூடிய நீர் பொருணை ஆறு என்று பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். அப்புறம் தாமிரம் கலந்து வருகிற நீர் என்பதனாலே தாமிரம் வரும் நீர் தாமிரபரணி என்று மாறியதாக சொல்லுகிறார்கள். எந்த மாநில சிக்கலும் இல்லை, கேரளா சிக்கல் இல்லை, கர்நாடக சிக்கல் இல்லை, ஆந்திரா சிக்கல் இல்லை. எந்த மாநிலமும் சிக்கல் பண்ணாத, உரிமை கோர முடியாத ஒரே ஆறு எங்களுடைய தாமிரபரணி ஆறுதான். அதனுடைய தெற்கு கரையில இருந்துதான் இந்த வேலையிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஆற்றுக்கு சிக்கல் யாரால் வருகிறது? சொந்த நாட்டு குடிமக்களால் வருகிறது. இந்த குடிமக்களை ஆளுமை செய்கிற இந்த திராவிட மாடல் அரசால் வருகிறது மணல் கொள்ளை. எங்க ஊர்ல எல்லாம் அன்றைக்கு 2002 காலகட்டத்திலே தமிழர் தேசிய இயக்கம், நான் அதுல மாநில இளைஞரணி தலைவர் ஐயா பழ நெடுமாறன் தலைவர், தமிழர் தேசிய இயக்கத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா தடை விதித்து ஐயா பழ நெடுமாறனை பொடாச்சட்டத்திலே கைது செய்து சிறையில் அடைத்தால் எங்கள் மீது, என் போன்றவர்கள் மீதும் பொடாச்சட்டம் பாய்வதற்கான அந்த சூழ்நிலையில் ஏறக்குறைய 3 மாத காலம் தலைமறைவாய் வாழக்கூடிய நிலை. விடுதலை போராட்ட காலகட்டத்திலே தான் வெள்ளையர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்த நம்முடைய முன்னோர்கள், தலைவர்கள், அரசியல் தொண்டர்கள் பல பேர், அது பேராய கட்சியாக இருக்கலாம் அல்லது பொது உடைமை கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் ஐயா நல்லக்கண், எங்க ஊர்க்கார மாபெரும் தலைவர், முதுபெரும் தலைவர், அப்பளுக்கில்லாத தலைவர் ஐயா நல்லக்கண்ணு உட்பட பல பேர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2002 நாங்களும் தலைமறைவாய் வாழக்கூடிய நிலையில் ஒரு 3 மாத காலம் தலைமறைவாக நான் இருந்ததுனால என் ஊர் ஆழ்வார்த்தனர் ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு கோடிக்கணக்கான பெருமதிப்புள்ள மணலை வண்டியாக அள்ளி கேரளாவுக்கு கடத்தி விட்டார்கள் மணல் கொள்ளையர்கள். இந்த அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்கள் ஆதரவோடு போகட்டும். அதற்கு பிறகு கொங்கராயக்குறிச்சி கருங்குளம் என்கின்ற ஊருக்கு பக்கத்திலே மெரினா கடற்கரைக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய மணல் பரப்பை ஒருவர் தேவ சகாயம் என்கின்ற ஒரு பெரியவர், அந்த கொங்கராயக்குறிச்சி சார்ந்தவர், தன்னுடைய உயிரையே பணயம் கொடுத்து அந்த மண்ணை பாதுகாத்து போட்டிருக்கிறார். கொங்கராயக்குறிச்சியில் என்னுடைய தந்தை ஆசிரியர் வேலை பார்க்கும்போது என் தந்தையாரிடம் கல்வி பயின்ற மாணவர் என்று மறைந்த, கொலை செய்யப்பட்டு இறந்த ஐயா தேவ சகாயமே என்னிடம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்து, உறுதுணையாக இருந்து, தோள் கொடுத்து துணை நின்று அந்த மணலை பாதுகாத்து போட்டோம். சொந்த உறவுகளை பகையாக்கி கொண்டு அந்த தாமிரபரணி மணலை பாதுகாத்து போட்ட பெருமை என் போன்றவர்களை சாரும். அப்படிப்பட்ட அந்த தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையிலே, பொதிகை மலையிலே, அகத்தியர் அருவி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே, புன்னையடியிலிருந்து புன்னைக்காயல் வரை 128 கிலோமீட்டர் தான். வற்றாத உயிர் ஆறு, ஜீவ நதி என்று வடமொழியில் சொல்கிறார்கள். அந்த கரை நெடுக வழிபாட்டு தலங்கள் தான். ஏராளமான திருத்தலங்கள், கோயில்கள்,
வரலாற்று பதிவுகள் இப்படி ஏராளமாக இருக்கிறது. அந்த ஆற்றிலே அண்மையிலே தினமணி நாளிதழே 18/6/2025 அருமையான ஒரு ஆசிரியர் உரை, அதாவது தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். மாசுபடும் தாமிரபரணி, பாபநாசம் முதல் புன்னைக்காயல் வரை 2 கரை பகுதியில் இருந்த மாநகரங்களாக இருக்கட்டும், நகராட்சிகளாக இருக்கட்டும், பேரூராட்சிகளாக இருக்கட்டும், ஊராட்சிகளாக இருக்கட்டும், அந்த பகுதி மக்களுடைய அனைத்து கழிவு சாக்கடைகளும் திருநெல்வேலியில 120 இடத்துல சாக்கடை கழிவு 6 மாசுபடுகிறது என்ற வழக்கிலே நீதி அரசர்களே நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரே நிகழ்வு தாமிரபரணி தான். நீதியரசர்கள் பார்த்தார்கள், மனம் நொந்து வேதனைப்பட்டு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவ்வளவு சாக்கடைகள், அப்படி கழிவுகள் என்று ஏராளமாக இருக்கிறது. 128 கிலோமீட்டர் பயணிக்கிறது. 12 தடுப்பணைகள் பாசன உரிமைகளுக்காக. 12 தடுப்பணைகளில் 11 கால்வாய்கள். ஒரு அணையில் ஒரே ஒரு கால்வாய் தான். தலையணை பாபநாசம், அதற்கடுத்து சிறுவைகுண்டம் தடுப்பணை, சிறுவைகுண்டத்துக்கு அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் அணை. அந்த மருதூர் அணையே வியப்புக்குரிய ஒரு அணையாகும். ஆற்றினுடைய அகலம் 1000 அடி. அதன் குறுக்கே கட்டப்பட்ட அணையுடைய நீளம் 4009 அடி. அந்த அணையினுடைய மேற்கு பகுதி மேலக்கால்வாய், கீழக்கால்வாய், மருதூர் அணை. மேலக்கால்வாய் பாசனம் தான் எங்களுக்கு ஆழ்வார்த்தநீர் பகுதிக்கு திருச்செந்தூர் வரை. அந்த மேலக்கால்வாயில் நாங்கள் தண்ணீர் திறக்கும் போது அங்கு 2 அம்மன்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு அம்மன் பெயர் மருதவல்லி, மருத நிலத்தை சார்ந்த அம்மன். இன்னொரு அம்மன் தான் வியப்புக்குரிய அம்மன், சோழவள்ளின்னு இருக்கு. அப்படியானால் இந்த அணையை கட்டுவதற்கு முன்பு அந்த அணைக்கு திட்டமிட்ட பொறியாளர்கள், ஆங்கிலம் என்ற என்ன என்றே தெரியாது, ஆங்கிலம் தோன்றியதா தோன்றவில்லையா என்று தெரியாது, அந்த அணையை கட்டுவதற்கு திட்டமிட்ட பொறியாளர்கள், இடத்தை தேர்வு செய்த பொறியாளர்கள் இங்கிருந்து நடந்தோ அல்லது குதிரையிலே யானையிலேயோ காவிரி கரைக்கு சென்று கல்லணையை போய் ஆய்வு செய்துவிட்டு அந்த பொறியியல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இந்த அணையை கட்டியதனால் அந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே, நெற்களஞ்சியத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே சோழவல்லின்னு ஒரு அம்மன் சிலையை நிறுவி இருக்கிறார்கள். மருதவல்லிக்கும் சோழவல்லிக்கும் பொங்கல் வைத்து தேங்காய் பழம் உடைத்து தான் நாங்கள் தண்ணீரை திறப்போம் ஆண்டினுடைய முதல் போகத்திற்காக. அப்படிப்பட்ட மருதூர் அணை, அதுக்கடுத்து சிறுவைகுண்டம் அணை. இந்த 2 அணையும் 47,000 ஏக்கர், வடகரை தென்கரை, புன்னைக்காயல் வரை, புன்னையடி முதல் புன்னைக்காயல் வரை ஏறக்குறைய 87,000 ஏக்கர், 1,00,000 ஏக்கர் என்று வைத்துக் கொள்வோமே. இந்த 1,00,000 ஏக்கரிலேயும் இந்த கடைமடை பகுதி, கடம்பாக்குளம், ஆத்தூர்குளம், ஆறுமணேரி, இந்த பகுதி ஏ குறுப்பு நஞ்சை, ஐயா நல்லக்கண்ணு சொல்லிதான் எனக்கே தெரியும், எனக்கு தெரியாது. நெற்களஞ்சியத்தில் இல்லாத அதிகாரம் தாமிரபரணியில் கடைமடை பகுதிகளுக்கு ஏ குரூப் நஞ்சை என்று இருக்க வியன் அரசு. முதல் தரமான நெல் விளையக்கூடிய இடம், நீர் வழங்குவதிலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 3வது போகத்திற்கு முன்கார் சாகுபடி என்று சொல்லும். கார் சாகுபடி, பழந்தொழில் சாகுபடி, அப்புறம் முன்கார் சாகுபடி. பிப்ரவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த முன்கார் சாகுபடிங்கிற அந்த உரிமையே ஆத்தூர் பகுதி உழவர்களுக்கு உண்டு என்று ஐயா நல்லக்கண்ணு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு 2 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் நம்முடைய தாமிரபரணி திகழ்கிறது. அந்த தாமிரபரணியில் தான் அண்மையிலே மனித நேயம் மிக்க தன்னார்வ தொண்டர்கள் இறங்கி பாபநாசத்திலே அந்த கழிவுகளை அகற்றுகிற பொழுது எவ்வளவு கழிவு பாருங்க, 92 டன் துணிமணிகளை அள்ளியிருக்காங்க, 5000 டன் நெகிழிகளை அள்ளி இருக்கிறாங்க. அதே போல 1 டன் செருப்பு, அதே போல 2-3 டன் மதுபான பாட்டில்கள். இப்படி இதை பூரா அள்ளி நூற்றுக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் அந்த பாறை இடுக்குகளிலே மூழ்கி தேடி தேடி கண்டுபிடித்து இவ்வளவு கழிவுகளை அகற்றி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் மாசுபடும் தாமிரபரணி என்று தினமணி புகழ்பெற்ற நாளிதழ் ஒரு தலையங்கம் ஆசிரியர் உரையே எழுதி இந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த தினமணி நாளிதழ் மூலமாக நாங்கள் 15-20 ஆண்டு காலம் புன்னையடியிலிருந்து புன்னைக்காயல் வரை
ஆற்றை பாதுகாக்க வேண்டும். ஆற்று நடு ஆற்றுக்குள் வனத்துறை இருக்கக்கூடாது. இந்த வனத்துறை நடு ஆற்றுக்குள் ஆற்றுக்குள் என்ன காடு வளர்ப்பது? உலக வியப்பாக இருக்கிறது. காவிரியில நடு ஆற்றுக்குள்ள மரம் வளர்க்க முடியுமா? பாலாற்றிலே நடு ஆற்றுக்குள்ள மரம் வளர்க்க முடியுமா? மதுரை மாநகரத்தில் வைகையிலே சாக்கடையா தான் கிடக்கிறது, கழிவறாக தான் இருக்கிறது வைகை, அது வேறு செய்தி. ஆனால் மதுரை மாநகராட்சி முழுக்க கட்டடங்களை எழுப்பி, அந்த தடுப்பு சுவர்களை எழுப்பி, அழகாக சாலைகளை போட்டு மிக சிறப்பாக ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு அழகர் ஆற்றுக்குள் இறங்க வரலாம். வைகை ஆற்றுக்குள் அந்த நிகழ்வுக்காக ஒரு சிறப்பான வேலை திட்டத்தை செய்திருக்கிறார். ஏன் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் தாம்பரம் 2 கிலோமீட்டர் கூட வராது, மதுரையாவது 7-8 கிலோமீட்டர். ஆனா நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு 2 கிலோமீட்டர் எல்லைக்குள் தடுப்பு சுவர்களை கட்டி, ஆக்கிரமிப்புகளை அகற்றி, கழிவு நீர் உள்ளே வராமல் பக்கவாட்டிலே ஒரு துணை கால்வாய் அமைத்து, ஏதாவது ஒரு மானாவாரி குளத்திலே கொண்டு சுத்திகரிப்பு செய்து தண்ணீரை கொடுத்து, அந்த குளத்து பாசனத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏன் உருவாக்க முடியாது? அதில் உருவாகிற கழிவுகளை கொண்டு ஏன் ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு அறிவியல் சிந்தனை ஏன் இந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அல்லது பொறியாளர்களுக்கு இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி. நாங்கள் நீண்ட காலமும் போராடிக்கணும். நான் இந்த தாம்பரபுரியிலே எனக்கென்று தனியாக ஒரு வரலாற்று பதிவு உண்டு. என் காலத்தில் கட்டப்பட்ட முதல் பாலம் எங்க ஊர் ஆழ்வார்த்தனார், ஏறக்குறைய 5 கோடி 97 மாண்புகும் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களே கோட்டையிலே காவல் அரண்களை மீறி, தடையை மீறி போய் சந்தித்து போராடியதனுடைய விளைவு 45 ஆண்டு கால ஒரு கோரிக்கை. எங்க ஆழ்வார் தோப்புக்கும் ஆழ்வார் திறனைக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டப்பட்டது. அதே போல திருவைகுண்டத்தில் 1886 காலகட்டத்தில் முல்லை பெரியார் அணை கட்டிய காலகட்டத்திலே திருவைகுண்டத்தில் கட்டப்பட்ட அந்த தடுப்பணை, அதை இடித்து விட்டு சாலை போக்குவரத்துக்காக புதிதாக ஒரு அணையும் சாலையும் பாலமும் கட்ட வேண்டும் என்று 42 கோடியில் திட்டமிட்ட போது 2006-2007 காலகட்டத்திலே அதை தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்து 100 ஆண்டுகளுக்கு இந்த பாலத்தையும் அணையும் இடிக்கக்கூடாது, தேவையானால் போக்குவரத்துக்கு புதிதாக ஒரு பாலம் கட்டிக்கலாம் என்று அடுத்த ஒரு 100 மீட்டரில் புதிய பாலம். அதே போல கருங்குளத்திலிருந்து கொங்கராயக்குறிச்சிக்கு அந்த பக்கம் மணக்கரை, ஆழ்வார், கற்குளம், வல்லநாடு இப்படி போவதற்கு அங்கே ஒரு புதிய பாலம். இந்த 3 கருங்குளம் பாலம், சிறுவைகுண்டம் புதிய பாலம், அணையை பாதுகாத்தது, ஆழ்வார்த்தனை ஒரு புதிய பாலம். இப்பொழுது 25 கோடியிலே ஆழ்வார்த்தனையிலே 2 கிலோமீட்டருக்கு தண்ணீர் தேங்கி நின்று நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு உயர்ந்திருக்கிறது. 25 கோடியிலே தடுப்பணை கொண்டு வந்த அந்த பதிவு, வரலாற்று பதிவு எனக்கு பிற்காலத்திலே இருக்கும். அந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தாம்பரபரணி பாதுகாப்பு இயக்கம், தாம்பரபரணி பாசன உரிமை பாதுகாப்பு பேரவை போன்ற பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். 2023 மிகப்பெரிய வரலாறு காணாத பேரழிவை தந்த வெள்ளம் வருவதற்கு முன்பு நம்முடைய நெற்களஞ்சியன் நாயகர், தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மதிப்புக்குரிய PR பாண்டியன் அழைத்துட்டு வந்து வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெள்ளம் வந்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கு. இந்த ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் வரும் என்று, வெள்ளம் வருவதற்கு முன்னே அணையை கட்டுவது போல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின. திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை. பேரழிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகும் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மருவர் அன்பு தம்பி வேல்முருகன் அழைத்துட்டு வந்து சட்டமன்றத்தில் பேசக்கூடும். முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு பதிவை முதலமைச்சர் காதலை போட்டு விடுவார், போட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்திலே அவரை அழைத்து வந்து போராடும். இப்படி தாம்பரபரணி பாதுகாப்பு இயக்கம், தாம்பரபரணி பாசன உரிமை பாதுகாப்பு பேரவை சார்பிலே தொடர்ந்து போராடி வருகிறோம். அண்மையிலே பாபநாசம், விக்ரமசிங்கபுரம், அப்படி சேர்மாதேவி, இப்படி 3 இடங்களிலே மக்களை விழிப்புணர்வுடைய கூடிய ஒரு பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டோம். தாயாய், இயற்கையின் ஆதியாய் விளங்குகின்ற பொருணை தாய், எங்கள் தாய், எங்கள் தெய்வம் என்பதை நம்புகின்றோம். அவளை சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மை கெடும்படி நடக்க மாட்டோம். அவள் மீது நெகிழிகளை, குப்பைகளை வீச மாட்டோம். பாவத்தை இறைவனிடம் சென்று தீர்ப்போமே அன்றி இயற்கையான பொருணை
மீது துணிகளை வீசி அவளை அலங்கோலப்படுத்த மாட்டோம். இயற்கை அன்னையின் தயவினால்தான் நாம் இன்று வாழ்கிறோம் என்பதை உறுதியாக நம்புகிறோம். என்றாயினும் அவள் நோய் படுக்கையாகிவிட்டால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் என்பதை உறுதியாக நம்புகிறோம். ஆகவே எங்கள் மனமாற இறை மீது ஆணையாக, இயற்கை மீது ஆணையாக, உறுதியாக இனிமேல் நாங்கள் இந்த நதி மீது எங்கள் அழுக்குகளை சுமத்த மாட்டோம், குப்பைகளை போட மாட்டோம். தாமிரபரணி தன்னெழுச்சியுடன் ஓடுவதற்கு உதவி செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். தலையணையிலே தொடங்கி சேர்மாதேவி வரை அந்த பரப்புரை தாமிரபரணி பாதுகாப்பு பேரவை சார்பிலே, பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய என்னுடைய நீண்டகால நண்பர், நல்ல தமிழ் உணர்வாளர், மொழி இனம் நாட்டின் மீது அளவலாவிய பற்று கொண்ட ஐப்போ மூலமும் நம்முடைய அகரத்தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அன்பு மகள் குயிலி நாச்சியார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல தலைவர் அன்பு தம்பி கண்மணி மாவீரன் போன்ற நாங்கள் எல்லாம் அங்கு உள்ள சமூக ஆர்வலர்களை இணைத்து கொண்டு ஒரு பரப்புரை இயக்கத்தை தொடங்கினோம். தொடர்ந்து புன்னக்காயல் வரை அந்த பரப்புரை இயக்கம் மேற்கொள்ள இருக்கிறோம். எங்களுடைய முயற்சியால் வந்த ஆழ்வார்த்த நகரி தடுப்பணையிலிருந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு, ஆழ்வார்த்த நகரி தடுப்பணையிலிருந்து ஆதிநாதபுரம் நான் இருக்கிற ஊர் வரை தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தோம். ஆனால் கழிவு நீர், சீமை கருவேல முள் மரங்கள், காட்டு செடிகள், இதெல்லாம் அந்த தண்ணீரை மாசுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிட்டது. இதையும் சீரமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு பாலாற்று உரிமைக்காக போராடுகிறது போல, காவிரி உரிமைக்காக களமாடுவதை போல, முல்லை பெரியாற்று அணையின் முழு உரிமையும் தமிழர்களுக்கே என்று நாம் வாதுரை செய்வதை போல, களமாடுவதை போல, தாமிரபரணி ஆற்றுக்கும் தமிழக மக்கள், தாமிரபரணியின் பிள்ளைகள் நாங்கள் இந்த தாயின் தூய்மையை வலியுறுத்தி போராடக்கூடிய கெடு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுதான் திராவிட மாடல். எனவே இந்த திராவிட மாடலை ஓட 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 விரட்டி அடித்து வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவதே ஒவ்வொரு தமிழரின் தார்மீக வாழ்வியல் கடமையாக கொள்ள வேண்டும். ஏற்கனவே நெய்யாற்றங்கரை, இடதுகரை கால்வாய் உரிமையை இந்த திராவிட மாடலால் இழந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி, வாய்ப்பு இருந்தால் தாமிரபரணி தண்ணீரை ஒரு முறையாவது அருந்தி இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்கக்கூடிய தமிழர்கள், நெல்லையின் தீங்களி என்று தூய தமிழிலே சொல்லுகிற சுவையான அந்த தாமிரபரணி தண்ணீர் கலந்த அந்த அல்வாவை விரும்பி விரும்பி உண்டு மகிழ்ந்த தமிழர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையிலே வாருங்கள், எங்களோடு கைகோர்த்து நில்லுங்கள், தோள் கொடுத்து துணை நில்லுங்கள், தாமிரபரணி பாதுகாக்க வாருங்கள் தமிழர்களே, வாருங்கள் தமிழர்கள் என்று இரு கைகளை நீட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாமிரபரணி மண்ணின் மைந்தர்களை, பொருணைக்கரையின் மைந்தர்களை, நெல்லை சீமையின் மைந்தர்களை அன்போடு வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.